அதனை தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். 14 மக்களவை இடங்களும் ஒரு மாநிலங்களவை இடம் உட்பட 15 இடங்கள் தரும் கட்சியுடன் தான் கூட்டணி என தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்னாடி பேசினாங்க. 14+1 அப்படிங்கிற கட்சியோடு தான் கூட்டணி அப்படின்னு எப்படி பார்க்கிறீங்க? இல்ல இதுல நான் பார்க்கறதுக்கு எதுவும் இருக்கிறதா தெரியல. அவங்க தேசிய முற்போக்கு திராவிட கழக தேமுதிகவுடைய அவங்க பொதுச் செயலாளர் அவங்க இந்த முயற்சியை சொல்றாங்க. அவங்களுடைய கருத்தை எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்க. இந்த அவங்களுடைய கருத்துக்களை எண்ணத்தை இது கூடுதல் இது குறைவு அப்படின்னு நான் விமர்சனம் பண்றது நியாயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது அந்த கட்சி அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அவங்க எடுத்திருக்கிற முடிவு. அதை அதை பற்றி கருத்து சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பும் கிடையாது. அது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவங்க எத்தனை சீட்டு வேணும்னு சொல்றோம் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அது எந்த கட்சியோட கூட்டணியில பேச போறாங்களோ அந்த கட்சியில அவங்க தெரிவிப்பாங்க. அந்த கூட்டணி அமையும் நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடரலாம், மீண்டுமாக அவர்கள் பாஜகவோடு இணைந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த டிமாண்ட் 14+1 அப்படிங்கிறது பாஜக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டிமாண்டா? இல்ல, அதுதான் இந்த கூட்டணி எத்தனை இடங்கள் யார் யார் கூட்டணியில் இணைகிறார்கள் என்ற முடிவை எல்லாம் அகில பாரத தலைவர்கள் தான் முடிவு செய்வார்கள். இதற்கான பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு செய்யும். அதை எங்கள் மாநில தலைவரோடு கலந்து ஆலோசித்து எடுக்கப்படுகிற முடிவுகளை உங்களை போன்ற ஊடகங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்பாக அது பற்றிய கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க இருக்கிற வாய்ப்பு இல்லை என்றுதான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். மிக்க நன்றி திரு கருநாகராஜ். இணைப்பில் இருந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்னர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் 14 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடம் ராஜ்யசபா இடமும் கொடுக்கக்கூடிய கட்சியுடன் தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிந்த பிறகு திருமதி பிரேமலதா செய்தியாளர்களை சந்திக்கிற போது ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டாகவே சொல்லியிருக்கிறார். 14 மக்களவை தொகுதி அதே போல ஒரு மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பி பதவியும் யார் கொடுத்தாலும் அந்த கட்சியோடு தேமுதிக கூட்டணி அமைக்கும். அதில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை. 2014 இதே போன்ற ஒரு நிலை இருந்தது. ஒரு 14 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவையும் தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இப்போதும் எங்களுக்கு கொடுத்தால் மட்டும் கூட்டணியில் இருப்போம். பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தனித்து போட்டியிடலாம் என்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போதைக்கு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கூட்டணியோடுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் 14+1 இந்த உடன்பாட்டுக்கு அவர்கள் உடன்பட்டு வந்தால் மட்டுமே கூட்டணி என்ற ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டாக கொடுத்திருக்கிறார். எனவே இதில் யார் இவர்களுக்கு இத்தனை இடம் கொடுப்பதற்கான சாத்தியம் இருக்குமா? அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே பிரேமலதாவினுடைய திட்டம் என்னவென்றால் 14 மக்களவை தொகுதிகளை கேட்கிற போது குறைந்தபட்சம் 7 தொகுதியாவது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ராஜ்யசபா என்பது அதை சுதீஷுக்கு கொடுப்பாரா அல்லது பிரேமலதாவே ராஜ்யசபா எம்பியாக பாராளுமன்றம் செல்ல போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அது குறித்து இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை என்ற பதிலை அவர் அளித்திருப்பதன் காரணமாக ஒருவேளை ராஜ்யசபா எம்பி பதவியை நோக்கி அவர் அரசியல் காய்களை நகர்த்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது? 14+1 இதுதான் அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட். எனவே தேமுதிகவினுடைய கூட்டணி யாரோடு இனிமேல் யார் அழைத்து பேச போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பல செல்வகுமார், குறிப்பா இப்போ கொள்கைக்காக ஒரு சீட் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஏற்கனவே 1-2 சீட் கொடுக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அல்ல அப்படின்றது அது 4க்கு மேல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிறதையும் கூட பிரேமலதா விளக்குனாங்க. சோ அந்த மாதிரியான விளக்கம் எதை பொருள் தரக்கூடியதா?
அது 1-2 இடங்களை தரக்கூடிய கட்சிகளோடு இனிமேல் கூட்டணியே இல்லை என்பதை திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே ஏற்கனவே 4 மக்களவை, 1 ராஜ்யசபா, இதுதான் அவர் ஏற்கனவே கேட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது பாஜக தரப்பில். ஆனால் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் சாதகமாக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. எனவேதான் இன்றைக்கு அந்த பட்டியல், அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 14 தொகுதிகள் என்று கேட்கிற போது ஓரளவுக்காவது ஒரு 7 தொகுதிகளையாவது பெறலாமா என்ற யோசனையில் அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. 14 இடங்கள் பிளஸ் அதே போல ஒரு ராஜ்யசபா யார் கொடுத்தாலும் அவர்களோடு கூட்டணி என்று சொல்லுகிற போது உங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியாக இது அமையுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது, யார் கொள்கைக்காக இருக்கிறார்கள்? எல்லோரும் சீட்டுக்காகத்தான் ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற கேள்விகளை தவிர்த்து விடுங்கள் என்று பிரேமலதா பேசியதையும் பார்க்க முடிந்தது. நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கையில் இருந்து ஒருபோதும் மாறவில்லை. திரு விஜயகாந்த் வகுத்து கொடுத்த அந்த பாதையில் அதே கொள்கையோடு தான் பயணிக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கொள்கைக்காக ஒரு சீட் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் கட்சியை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்போம், 4 மண்டலங்களிலும் கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பில் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.